படம் நல்லா இருக்கு, ஒரு தடவை நல்லா பார்க்கலாம். ஃபேன்ஸுக்கெல்லாம் நல்லா இருக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா பார்க்கலாம். நல்லா படம். எப்படி ஃபைட்டு கிளப்பிட்டார் தலைவா. படம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஃபைட்டை பார்த்ததுல சூப்பரா இருக்கு ஃபைட்டு. படம் சூப்பர், ஒருத்து தரமான படம். எப்படி இருக்கு படம்? படம் பாத்துறேன்னு சொல்றேன். எப்படி இருக்குங்க? சூப்பரா இருந்துச்சு படம். எப்படி இருக்கு படம்? உங்களுக்கு பிடிச்சதுங்களா? சூர்யா நடிப்பு எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. எப்படி இருக்கு படம்? சூப்பரா. எப்படி இருக்குப்பா? தூக்கி சொருகிட்டானே, சூப்பரா இருந்துச்சு படம். நீங்களே வந்து பாருங்க. சூர்யா செத்துட்டாரு. படம் எப்படி இருக்கு? அவருக்கு அழிவுன்றது ஒன்னே கிடையாது. அப்படி வீல பியூனிக்ஸ் பறவை தான் சூர்யான்றவர். கார்த்திக் இப்ப வந்து ரெஃபரன்ஸ் அதுன்னு வச்சு எடுக்கிறது, இந்த மாதிரி எடுக்கிறது வந்து ஒரு கஷ்டம். ரெஃபரன்ஸ்ல எதுவும் இல்லை. சூர்யா எப்பயுமே சூர்யா. எப்படி இருக்குப்பா? படம் நல்லா தான் இருக்கு. பேய் போல தான். என்ன படம் எந்த டிரெக்ஷன் ரொம்ப இழுத்துட்டாங்க. இதோட கான்செப்ட்லாம் ஓகே தான். உங்களுக்கு பிடிச்சிருச்சா? எனக்கு ஓகே ஃபைன் தான். பெருசா ஒண்ணும் இல்ல. எப்படி இருக்குப்பா? வேற லெவல்ல தரலாம். தரமா இருக்கு படம். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சண்டை காட்சியில எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. ஃபைட் படம் ஃபுல்லா ஃபைட் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சுண்ணே. ஜஸ்ட் லாஃப் அவ்வளவுதான். பாட்டுல எப்படி இருந்துச்சு? பாட்டுலாம் தரமா இருந்துச்சு. சிரிச்சுட்டே போவாங்க படம் பார்த்துட்டு. எப்படி இருந்துச்சுப்பா? படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதா? சூப்பரா இருந்துச்சு படம். உங்களுக்கு பிடிச்சதா? பிடிச்சிருந்துச்சு. படம் சூப்பரா இருக்குண்ணே. படத்துல 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. லவ், வார், லாஃப். படம் நல்லா நடிச்சிருக்காரு. சூர்யா வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு. விண்டேஜ் சூர்யா வந்திருக்காரு. எல்லாரும் பாருங்க, பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணே. ஆக்சன் சீக்வன்ஸ்ல எப்படி இருந்துச்சு? என்னதுண்ணே? சண்டை காட்சிகள் மிரட்டிட்டாங்க. சூர்யா அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. ஆக்ஷன் சீன் தான் சூர்யா. விண்டேஜ் சூர்யா கம்பேக் கொடுத்துருக்காரு. எல்லாரும் வந்து பாருங்க கண்டிப்பா. பாட்டுலாம் எப்படி இருந்துச்சு? பாட்டெல்லாம் கிளப்பிட்டாங்க. சீட்ல உட்காரவே முடியல. எல்லா படமே கிளப்பிட்டாங்க. மனமா இருந்துச்சு. மேக்கிங்ல எப்படி இருந்துச்சு? மேக்கிங் வேற லெவல்னே. சூர்யா அதான் சொல்றோம், கம்பேக் சூர்யா. பழைய சூர்யா மாதிரி இருந்தாங்க. நல்லா நடிச்சிருக்காரு. சூர்யாவுக்கு இந்த படம் வெற்றி படம் அமையுமா? கண்டிப்பா அமையும்னே. கொஞ்சம் அங்கங்க லாக் ஆக போகுது. இருந்தாலும் சூர்யா காமிக்கிறப்ப எல்லாமே நல்லா ஹைப் பண்ணி சூப்பரா காமிச்சிருக்காங்க சார். நல்லா இருக்கு சார் படம். கார்த்திக் சூப்பராக பண்ணியிருக்காரு. சூர்யா சாருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும்னு கண்டிப்பாக நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்கு படம். கண்டிப்பாக மிரட்டும் ஸ்க்ரீனில். சூப்பராக இருக்கு படம். உங்களுக்கு பிடிச்சதா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல எப்படி இருந்துச்சு? எல்லாமே சூப்பராக இருக்கு. பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. எல்லாம் அந்த அந்தமான், அந்த கேரளா, எல்லாம் அந்த லொக்கேஷன்லாம் சூப்பராக சூஸ் பண்ணி கதையை சூப்பராக கொண்டு போயிருக்காப்புல. கார்த்திக் சுப்ராஜ் படம்னாலே வெற்றி தான். இப்ப கேமரா ஆன் பண்ணி ஆகணும். இவன் கார்த்திக் சுப்ராஜ் பண்ணி வந்து நிக்கிறான். படம் எப்படி இருக்கு? எப்படி ரைட்டிங் வைஸ் படம் ஓகே ப்ரோ. ஸ்கிரீன் ப்ளே ஒன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரோ. போய் சொல்றான் ப்ரோ. ரைட்டிங் வைஸ் படம் பீக் ப்ரோ. சூர்யா நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருந்துச்சு சார். சந்தோஷம் மியூசிக் இல்ல நீங்க சொல்லுங்க. பிஜிஎம் ஒர்க் இருக்காங்க. ஒவ்வொரு சீனை வச்சு செஞ்சிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். சூர்யா தான் பக்காவா நடிச்சிருக்காரு. சூப்பரா இருக்கு படம். பிடிச்சது பார்க்கலாம் படம். நான் இது வரைக்கும் டீமன் பார்த்ததே கிடையாது. நான் பார்த்துட்டு வந்துட்டேன். நீங்களுமே பார்த்துருக்கேன். கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டேன். சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. எதிர்பார்த்த மாதிரி இல்ல. கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். என்ன காரணம் அதுக்கு? அது சும்மா இந்த சாமி அதுன்ற மாதிரி தேவையில்லாதெல்லாம் உள்ள கொண்டு வந்து அது தேவையில்லாத ஜெகர்தாண்டா XX மாதிரி முடிக்கணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். படம் வந்து படத்துல வந்து சென்டிமெண்ட் சீன்ல எப்படி இருந்துச்சு? சென்டிமெண்ட் சீன் கனெக்ட் ஆகிற அளவுக்கு இல்ல. பட் லவ் சீன்ஸ் ஓகே, கொஞ்சம் அளவுக்கு இதாக தான் இருக்கு. ஓகே. பாடல்கள் எப்படி இருந்துச்சு? சனா வந்து டாப் பீக் லெவல் பண்ணிருக்காரு. பாட்டு வந்து இதுல சூப்பரா இருக்குல்ல. பாட்டு மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே ஓகே. வில்லன் ரோல் எப்படி இருந்துச்சு? வில்லன் பெருசாலாம் படத்துல எதுவும் இல்ல. சும்மா ஒரு கேரக்டரா தான் இருக்காங்க படத்துல. மத்தபடி பெரிய பெட்டரா பண்ணிருக்காங்க. படம் சூப்பரா இருந்துச்சுண்ணே. ஹிட் ஆகும் கன்ஃபார்ம் தெரியும். நான் பிளாக் பஸ்டர் இந்த வாட்டி கன்ஃபார்ம் அடிச்சிடும். சூர்யா படம்னாலே அடுத்து ரோலெக்ஸ் வருது. கம்பேக் சூப்பரா கொடுத்துருவாரு. இந்த படமே கொடுத்துட்டாரு. அடுத்து சூப்பரா கொடுத்துருவாரு. லவ் சீன்லாம் சரியா இருந்துச்சு. சாங்ஸ் வந்து கண்ணாடி பூவை மிரட்டிட்டாங்க இந்த வாட்டி. நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா இருந்துச்சு. படம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூர்யாக்கு எப்பவுமே லவ் சீன் படம் தான் எப்பவுமே சூப்பரா இருக்கும். அந்த ஒரு படத்துக்கான வெயிட்டிங்ல இருந்தோம். கங்குவாக்கு அப்புறம் அடுத்து வாடியோஸ்ல அப்டேட் வருதுன்னாங்க. அதுக்கு வெயிட்டிங்ல இருக்கும். ஆமா, படம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல என்ன சொல்லியிருக்காங்க? படம் வந்து என்னன்னா கோல்டு ஃபிஷ் பத்தி, தங்கத்தை பத்தி தான் அது எடுத்திருக்காங்க படத்தை. ஆமா, லவ் சீன் படம் தான் நல்லா இருந்துச்சு. ஆனால் பாக்குறதுக்கு எல்லாமே பாட்டு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. செம்மையா. ஆமா, வேற லெவல்ல இருந்துச்சு படம் எல்லாமே. படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூர்யாவோட கம்பேக் உண்மையான கம்பேக் தான். எல்லாமே இருந்துச்சு படத்துல. ஃபைட்டு, லவ், ஆக்ஷனு, அதே மாதிரி காமெடி நல்லா செட் ஆயிருந்துச்சு. சூர்யா விண்டேஜ் சூர்யா 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தரமா பண்ணிட்டாரு. கார்த்திக் சுப்ராஜ் படம் ஒரே வார்த்தையில. சில பேர் படத்துல கதை இல்லைன்றாங்க சில படத்துல. இந்த படத்துல கதை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஃபேமிலியா வரலாம், ஃப்ரெண்ட்ஸா வரலாம், கொண்டாடிட்டு போகலாம். அவ்வளவுதான். எனக்கு சூப்பர் படம். நான் விஜய் ரசிகர் தான். ஆனால் படம் தரமா இருக்கு. சூர்யா படம் பார்க்கலாம் கண்டிப்பா. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி பார்க்கலாம். சூப்பரா இருந்திருக்குண்ணே. சூப்பரா இருக்கு.
படம் உங்களுக்கு பிடிச்சதா? சூப்பரா இருக்குண்ணே. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருந்துச்சு? நானே சண்டை காட்சிகள் கேட்கல. சண்டை காட்சிகள் எப்படி இருந்துச்சு? சூப்பரா ஃபைட் தான் ஃபுல்லா. படம் பார்த்துட்டேன். படம் நல்லா தானே இருந்துச்சு. சூர்யா வந்து நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காப்ல. ஆனா ஸ்டோரி வந்து அவருக்கு செட் ஆகாம இருக்குன்னு. இந்த ஸ்டோரி அவருக்கு சரியா அமையல. ஆனா பாட்டு ஹிட் எல்லாமே நல்லா இருக்கு. சந்தோஷம் நிறைய நல்லா பண்ணியிருக்காப்ல. மற்றபடி சூர்யா சார் வந்து கரெக்டான ஸ்டோரி செட் ஆகல. கடைசி அவர் அயன் அந்த மாதிரி நிறைய நல்ல ஸ்டோரியா பண்ணிருக்காப்ல. கொஞ்சம் நல்ல ஸ்டோரியா எடுத்து பண்றது கொஞ்சம் அவருக்கு நல்லா அமையுமே. இந்த படத்துல வில்லன் ரோல் எந்த அளவுக்கு முக்கியம்? வில்லன் ரோல் கிடையாது. வில்லனை பார்த்தாலே நம்மளுக்கே அந்த சிரிப்பு தானே வருது. வில்லன் நீங்க சொல்லலாம். வில்லன் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்தோம்னா நம்மளுக்கு பயப்படுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே அவ்வளோ இல்லைன்னு. வில்லனே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸே வில்லன் கொடுக்கல. வில்லனை பார்த்தா டம்மி மாதிரி தானே தோணுது. மியூசிக் தான் ப்ரோ தரமா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக் மட்டும் தான் வளர்த்து வேற லெவலா இருக்கு. ஃபைட்னா நொறுக்கிட்டாங்க. பாட்டு தாங்க வேற லெவலா இருக்கு. சூப்பரா இருக்கு. கம்பேக்லாம் கிடையாது, ஜஸ்ட் பேக் டு ஃபார்ம் சூர்யாக்கு அவ்வளவுதான். கம்பேக்லாம் கிடையாது. எப்பவுமே நல்லா நடிப்பு எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். இது ஜஸ்ட் பேக் டு ஃபார்ம் அவ்வளவுதான். பரவாயில்ல, அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இல்ல. மியூசிக் வந்து நல்லா இருக்கு. மற்றபடி கார்த்திக் சுப்புராஜ் அந்த அளவுக்கு இது பெருசா சொல்ல முடியாது. கொஞ்சம் லாகிங் தான். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தான். படம் அதாவது ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, படம் நல்லா இருக்கு சார். நல்ல மெசேஜ் சொல்லிருக்காங்க. நல்லா சொல்லிருக்காங்களா? உங்களுக்கு பிடிச்சதா? பிடிச்சிருக்கு சார். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஓகே, நல்லா இருக்கு. சூர்யா ரெட்ரோ படம்ன்ற ஒரே ஹீரோ தான். ஆனால் வந்து 2 வில்லன் 2 கதை, அதுக்கப்புறம் நிறைய, அதுவும் இந்த கனிமான்ற சாங் வந்து ஒரே ஷாட்டு தான். அதுக்காக மட்டுமே காசு தரலாம். வேற படத்தில் சண்டை காட்சிகள் எப்படி இருந்துச்சு? சண்டை காட்சியில் ஓகே, ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஆவரேஜாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலி பார்க்கலாம். இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த படத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கங்க இருக்கிற கதையை ஒன்னா சேர்த்து கடைசி எப்படி முடிகிறது தான் அந்த படம். கல்ட்டு அது மாதிரி நிறைய இது கொண்டு வந்துட்டாங்கன்னு. அதனால அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். அப்புறம் கடைசி போகும்போது புரியும். ஆனா கடைசி கொஞ்ச நேரம் மட்டும் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்துச்சு. சொதப்பின மாதிரி இருந்துச்சு. கடைசி ஒரு அரை மணி நேரம் மட்டும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆனா சூப்பரா இருந்துச்சு. ஓகே, மேக்கிங்ல எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது படம் குவாலிட்டி நான் எதுவும் சொல்ல முடியும். நல்லா சூப்பரா பண்ணிருந்தான். அவ்வளவுதான். படம் எப்படி இருக்கு? படம் மாசா இருக்கு. சிவா அப்படின்ற ஒரு டைரக்டரு தமிழ் சினிமா விட்டு போனா நல்லா இருக்கும். எப்படி இருந்துச்சு? ரெட்ரோ பார்க்கலாங்க. சிங்கம் ரிட்டர்ன்ஸ், சூர்யா திரும்பி வந்துட்டாரு. நல்லா இருக்கு. வெரி குட் மூவிங்க. சாங்ஸ்ல எப்படி இருந்தது? எல்லாமே சாங்ஸ் எல்லாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்க. சாங்ஸு, கேமரா, ஃபைட்டு எல்லாமே சூப்பர். அட்டகாசமான படம். சூர்யாவோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? சூர்யா அவுட்ஸ்டாண்டிங். படம் நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பர். சூர்யாவோட லாஸ்ட் படம் கங்குவா பெரிய அளவில் பேசப்படலை. இல்லை, கங்குவா என்னென்னங்க, ஒரு படம் வந்து படம் எடுத்தாச்சு. படம் வந்து மக்கள் தான் ஆக்சுவலி தே ஹாவ் டு டாக் அபவுட். அந்த படத்தை பற்றி மக்கள் தான் பேசணும். படம் எடுத்தவங்களே பேசுகிறத விட மக்கள் பேசுகிறது தான் நல்லா இருக்கும். இந்த படத்தில் மக்கள் பேசுவாங்க. சூர்யாவுக்கு இந்த படம் வெற்றி படம் அமையுமா? ரெட்ரோ கண்டிப்பாக வெற்றி படம் தாங்க. ரெட்ரோ எப்படி இருக்கு படம்? படம் நல்லா இருக்கு. கார்த்திக் சுப்புராஜ் படம் போல அஸ்யூஷுவல் வழக்கமாக எல்லா ஜானரும் எப்படி எடுத்திருந்தாரோ அதே மாதிரி தான் எடுத்திருந்தாரு. நான் கூட ரொம்ப ஓல்டாக போகணும்னு நினச்சேன். பரவாயில்ல, ஓரளவு நல்லா இருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக எடுத்திருக்காரு. தீம் வைஸ் நல்லா இருக்கு. சூர்யா நல்லா நடிச்சிருந்தாரு. எப்படியோ ஆரம்பிச்சு எங்கேயோ சுற்றி கடைசியில் வழக்கம் போல் அவரோட ஜானரில் எப்படி முடிப்பாங்களோ அதே மாதிரி தான் முடிச்சிருக்காரு. ஓவரால் குட், நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல எப்படி இருந்தது? எது? சண்டை காட்சிகள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு தான். நான் கூட லவ் ஓரியன்டாக நிறையா போகணும்னு நினச்சேன். பார்த்தா எங்கெங்கே லவ் கரெக்டாக இருக்கணுமோ அங்கே லவ், அங்கே ஆக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஓவரால் நல்லா இருந்துச்சு. சூர்யாவுக்கு இந்த படம் வெற்றி படம் அமையுமா? சூர்யாவுக்கு இந்த படம், சூர்யாவுக்கு என்ன கங்குவா ஒரு மாதிரி போனாலும் பட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃபைட்டிங் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. சிரிக்கவே மாட்டார்ன்ற மாதிரி போய் கடைசியில் எங்கேயா சிரிக்க ஆரம்பிக்கிறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பாடல்கள் நல்லா இருந்துச்சுங்களா? சாங் அந்த வழக்கமாக நம்ம அந்த ட்ரெண்டிங்கான 2-3 சாங் தான் இருந்துச்சு. மற்றபடி தி மியூசிக் இந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ரெட்ரோ வந்து அந்த கிளாசிக் லுக் அப்படியே இருந்தது. நல்லா இருந்தது ஓவரால். படம் எப்படி இருக்குங்க? படம் நல்லா இருக்கு. இந்த மகாபாரத்தை கோரை வச்சு எடுத்திருக்காங்க. அது நல்லா இருக்கு. சூர்யாவுக்கு எப்படி ஒரு படம்ன்றது கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது. அதுபோக அந்த படத்தில் சூர்யாவோட கம்பேக்னு சொன்னேன். ஆனால் படம் கொஞ்சம் ட்விஸ்ட்டு இன்னும் கிளைமேக்ஸில் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருக்கு. இது வரைக்கும் பண்ணாத கேரக்டர் தான் இருக்கு. அது ஒரு அடிமைத்தனத்தை எடுத்து சொல்கிற மாதிரி, ஒரு வன்முறையை விட அடிமைத்தனம் தான் மோசமானது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சர்வைவல் ஃபிட்னஸ் அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. மற்றபடி சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் தான். இந்த மே 1க்கு ஏற்ற மாதிரி ஒரு உழைப்பாளர் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தில் ஹீரோயினுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? ஹீரோயினுக்கு ஒரு அந்த காம்ரேட்லாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு காதல் பெருங்காதல் தான் ஒரு பெரிய வன்முறையை கட்டுப்படுத்தும் அப்படின்னு.
அந்த மாதிரி ஹீரோயின் அந்த வன்முறையை கட்டுப்படுத்த கோவப்படாதீங்க, சிரிங்கன்னு சிரிப்பு இந்த மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. ஒரு அடிமைத்தனமான மக்கள் சிரிச்சா எவ்வளோ அழகா இருக்குன்றதை காட்டியிருக்காப்புல. இது நம்ம மக்களுக்கு தேவையான ஒன்று தான். அது அடிமையை இன்றைய அரசியல் ஈஸி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அடிமையான மக்கள் சிரிச்சோம்னா எவ்வளோ அழகா இருக்குன்றது நல்லா காட்டியிருக்காப்புல. அதனால இது ஒரு நல்ல கம்பேக் தான். சூர்யா அவருக்கு கங்குவா அப்புறம் ரொம்ப டவுன்ஃபாலாக இருந்துச்சு. இது இந்த படம் நல்லா தூக்கி கொடுத்துரும். நல்லா இருக்கு படம். சூர்யாவுக்கு உழைப்பாளர் நல்வாழ்த்துக்கள்.